முதல்ல போய் எவ்வளோ பட்டாசு இருக்குன்னு பார்ப்போம். எப்படியாவது இந்த மாமியாருக்கு தெரியாமல் தூக்கிட்டு ஓடிடணும். நான் வாங்கினது பத்தாதுன்னு என் மாமியார் வேறு பட்டாசு வாங்கிடுச்சு. அதான் இவ்வளோ இருக்கே, கொண்டு போய் கொஞ்சம் வெடிப்போம். எவ்வளோ இருக்குன்னு எதுக்கும் பிரித்து பார்த்துருவோம். ஐயா, எவ்வளோ பட்டாசு இருக்குது, ஒரே ஜாலி. பட்டாசு வெடிக்க போகிறேன். ஆடினது போதும், சீக்கிரமாக போவோம். மது வேறு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இந்த மது மினிக்கு என்னென்ன பட்டாசு எடுத்துகிட்டு வந்தான்னு தெரில, போய் பார்ப்போம். பட்டாசு வெடித்தாலே ஒரே சந்தோஷம்தான். அது என்ன தான் அதில் அப்படி ஆனந்தம் இருக்கோ தெரியல. மது வரா. ஏனட்ட வாடி வெடிப்போம். மது, பட்டாசு இங்கேயே வச்சு வெடிப்போமா? சரிடி வா, அந்த பக்கம் ஓரமாக எடுத்துகிட்டு போய் பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு ஒன்றா எடுத்துகிட்டு வந்து வெடிப்போம். அப்போ சரி, வா போவோம். ஆமாம், இது யார் வாங்கினது? புதுசாக இருக்கு. ஆமாம், இது எங்கள் மாமியார் கார்த்திகை தீபத்துக்கு வாங்கி வச்சுது. நான் தூக்கிட்டு வந்துட்டேன். காணோன்னு கேட்டால் என்ன சொல்லுவ? அதை கேட்கும் போது பார்த்துக்கலாம். அதையும் மீறி ரொம்ப பேசிச்சுன்னு வச்சுக்கேன், மறுபடியும் ஒரு ராக்கெட் விட வேண்டியது தான். அடைச்ச லூஸு. சரி வா, நம்ம போய் வெடிப்போம். முதல்ல பட்டாசெல்லாம் பிரித்து வைப்போம், அப்புறம் எதை வெடிக்கிறதுன்னு யோசிப்போம். ஏன்னட்ட பாருடி, ரெண்டுத்தையும் ஒரே பாக்ஸில் கொட்டியாச்சு. மது, பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணும்ல. அதான் நமிதாக்கா வீட்டில் குழா பைப் எல்லாம் இருக்குல்ல, ஏதாவது அவசரம்னா டக்குன்னு தண்ணி ஓப்பன் பண்ணால் வரும். ஆமாம், எல்லாம் எடுத்துகிட்டு வந்தியே, பட்டாசு வெடிக்க ஊதுவத்தி எங்க? ஐயா, அதை மறந்துட்டேனே. சரி, நான் இங்கே இருக்கேன், நீ போய் சீக்கிரம் எடுத்துகிட்டு வா. மறுபடியும் போய் என் மாமியார்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? ஊதுவத்தி இல்லாமல் எப்படிடி பட்டாசு வெடிக்கிறது? போய் எடுத்துகிட்டு வா போ. சரி, போய் தொலைக்கிறேன். என் மாமியார்கிட்ட மாட்டினேன், நான் காலி. என்கிட்ட ஊதுவத்தி இல்லைன்னு இவளை சொன்னால் இவ மறந்துட்டு வந்து நிற்கிறா. ஐயோ. என் மாமியார் இல்லை போலையே. சரி, போய் பார்ப்போம். இந்த குட்டைப்பாவோட வர்றதுக்குள்ளே எப்படியாவது ஊதுவத்தி எடுத்துகிட்டு ஓடிடணும். கையோடு பற்ற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சீக்கிரம் போய் வெடிப்போம். ஐயோ, குட்டைப்பாவோட குரல் மாதிரி கேட்குது. இப்போ எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. நீலவேணி, உன்னதான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். என்னடி? என்னதே? டியா? டி இல்லடி, ஆண்டின்னு சொன்னேன். என்ன கொழுப்பு உனக்கு? மறுபடியும் வாடி போடின்னு பேசுற? ஐயா ஆண்டி, நான் உங்களை ஆண்டின்னு தான் கூப்பிட்டேன். உங்களுக்கு தான் வாடி போடின்னு காதில் விழுந்திருக்கு. ஆமா, நீ எங்க போற? ஐயோ, இந்த குட்டைப்பாவோட கரெக்டாக கேட்குதே. அது ஆண்டி, பட்டாசு வெடிக்க போகிறேன். ஆமா, எரும மாடு வயசாவது இப்பதான் போய் பட்டாசு வெடிக்க போறேன். எங்க போய் வெடிக்க போற? அது நமிதாக்கா வீட்டு முன்னாடி. நானும் மதுவும் வெடிக்க போகிறோம். பட்டாசு வெடிக்க போறாளாம்? பட்டாசு உள்ள ஏதாவது வேலை இருந்தா பாரு. பே, இது என்ன கையில ஊதுவத்தி? வெடிக்கத்தான். மூஞ்சிக்கிட்ட இருந்து எடு, பண்ணாட. சரி, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எடுக்காமல் இருப்பானா? தோ எடுத்துடுறேன் ஆண்டி. போய் வேலையை ஏதாவது பாரு பா. ஒரு மாமியாருக்கு உடம்பு சரியில்லையேன்னு ஒரு அக்கறை இல்லை. ஏதாவது என்ன கவனிக்கிறியா? ஆண்டி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாத்ரூமுக்கு போயிட்டு வரீங்கன்னு. நான் அந்த கவனிக்கிறத சொல்லலை எரும மாடு. ஒரு மாமியாருக்கு உடம்பு சரியில்லையே ஏதாவது சாப்பாடு கீப்பாடு செஞ்சு போட்டியான்னு கேட்டேன். சமையலா? அது எப்படி ஆண்டி எனக்கு தெரியும்? நானே சின்ன குழந்தை. ஆமா, ரொம்ப பச்சை குழந்தை. வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. ஆண்டி, என்னை இவ்வளோ திட்டுறீங்கல்ல, உங்களுக்காக நான் பாசமாக ஒரு gift வாங்கி வச்சுருக்கேன் தெரியுமா? அப்படியா மருமகளே? எம்மா, இந்த குட்டைப்பாவோட இவ்வளோ நேரம் என்ன பேச்சு பேசிச்சு. இப்போ ஒரு gift வாங்கி வச்சுருக்கேன்னே மூஞ்ச பாரு. ஆமாம் ஆண்டி. என்ன கிஃப்ட்டுமா வாங்கி வச்சிருக்க? இருங்க ஆண்டி, நான் போய் முதல்ல ஊதுவத்தியை வெளியே வச்சுட்டு வந்துடுறேன். இருங்க ஆண்டி, இப்போ போய் gift எடுத்துகிட்டு வரேன். என்னவா கிஃப்ட்டுன்றா? என்னவோ தெரியல, வரட்டும் பாப்போம். ஆண்டி. மருமகளே, இவ்வளோ பெரிய கிஃப்ட் எனக்காமா? ஆமாம் ஆண்டி, உங்களுக்கு தான். இந்தாங்க. குடுமா குடு. எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? எதுக்குன்னுலாம் கேட்காதீங்க ஆண்டி, கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படும். என்னமோ சொல்ற. சரி இருக்கட்டும். ஆமா, நீ சாப்பிட்டியா மருமகளே? அதெல்லாம் சாப்பிட்டேன் ஆண்டி. இப்போ போய் பட்டாசு வெடிக்கலான்னு இருக்கேன். போமா போ, கவனமா பட்டாசு வெடிச்சிட்டு வா. என்ன உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த அத்தை மனசு தாங்காது. சரிங்க ஆண்டி, நான் போயிட்ட பிறகு பிரித்து பாருங்க. சரிங்க மருமகளே.
மருமகளுக்கு நம்ம மேல பாசம் அதிகம்தான். என்ன கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கிறா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு ஆசையா பாசமா கொடுத்துருக்கா. தேவைப்படுற பொருள்னு வேற சொன்னா என்னவா இருக்கும்? அதான் நம்ம பையன் வெளியூர்ல இருந்து சம்பாதிச்சு பணம் அனுப்புறான்ல, ஏதாவது காசு தில்லியான்னு கிப்புட்டாதான் இருக்கும். ஒருவேளை விலை உயர்ந்த அட்டிகையா இருக்குமோ? இல்ல இல்ல, வைரத்தோடா இருக்கும். சரி, அப்படி என்னதான் இருக்குன்னு பாப்போம். என்ன மது, இதுதான் முதல்ல எடுத்து வச்சிருக்க போல. ஆமாண்டி, சரவடி போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு தான். சரி, நீ நமிதாக்காவை குரல் கொடு. ஓய் நமிதாக்காவ். நமிதாக்கா வந்த உடனே வெடிக்க ஆரம்பிச்சிடலாம். கத்திக்கிட்டே இருக்காளுங்கம்மா ரோட்ல நின்னுட்டு, நமிதாக்கா நமிதாக்கான்னு. ஓய் நமிதாக்கோய். வரேன் வரேன். நமிதாக்கா வந்தாச்சு. என்னடி முதல்ல சரவெடியா? ஆமா நமிதாக்கா. மது, மீதி வெடிலாம் எங்க? பட்டாசு வெடிக்கும் போது ஏதாவது எகிரி அங்கே போய் விழுந்ததுன்னா என்ன பண்ணுறது? அதான் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். அதுவும் கரெக்டு தான். அப்பப்போ தேவையப்போ எடுத்து வெடிப்போம். சரி, ஆரம்பிப்போமா? வெய் வெய், சீக்கிரம் வச்சுட்டு ஓடிடுவோம். நீலவேணி பத்திக்கிச்சு வா. ஐயா சூப்பர். ஜாலியாக இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். சரி வா, அடுத்து ஆட்ட பாம் வெடிப்போம். பத்திக்கிச்சு, சீக்கிரம் ஓடி வா. எதுக்கு இவளுங்க வாய பொளந்துக்கிட்டு நிக்கிறாளுங்க? ஏன் நீலாவேணி, எதுக்கு இப்படி எல்லாரும் நிக்கிறீங்க? கீழே பாரு எருமாடு. ஏன் அறிவு கெட்ட லூசு, உனக்கு கீழே புல்லு தரதான் இருக்கு. ஸ்ரீதேவி கீழே பாரு, உங்களுக்கு கீழேயும் புல்லு தரதான் நமிதாக்கா இருக்கு. அடச்சே, உன் கால் கிட்ட பாருமா, பட்டாசு இருக்கு, ஓரம் போய் தொலை. என்னது?